ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈஸியான கோதுமை அல்வா ரெசிபிங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன பேனில் பார்த்திங்கன்னா 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். அது பார்த்திங்கன்னா 2லிருந்து 2.5 கப்பு சேர்க்கலாம். 1 கப்பு கோதுமை மாவுக்கு 2லிருந்து 2.5 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். உப்பு ஒரு பிஞ்ச். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு, சர்க்கரை அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி 1 கப் அளவு சேர்க்குறேங்க. ஃபஸ்ட்டு நம்ம கெட்டி இல்லாமல் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நான் 4 கப்பு தண்ணி சேர்க்குறேன். 1 கப்பு கோதுமை மாவுக்கு 5 கப் அளவு தண்ணி மொத்தம் நம்ம சேர்க்கணும். நல்லா கலந்துக்கோங்க. அடியிலிருந்து நல்லா கலந்துக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் வடிகட்டியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஹல்வா மிக்ஸ்சர் தயாராகிடுச்சுங்க. இப்போ நம்ம ஹல்வா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நல்ல அடிகனமான கடாய் எடுத்துக்கோங்க. 1 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் நெய் எடுத்திருக்கேன். இப்போ அதை 3 ஸ்பூன் நான் சேர்க்குறேன் கடாயில். நெய் நல்லா உருகி வரட்டும். நெய் இந்த மாதிரி நல்லா உருகினக்கப்புறம் ஒரு 10 முந்திரி பருப்பு நல்லா சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி நல்லா வறுப்பட்டாச்சு. இதை இப்போ எடுத்து தனியாக வச்சுருங்க. நெய் அப்படியே இருக்கட்டும். இப்போது நம்ம கலந்து வச்சுருக்க ஹல்வா மிக்சரை நல்லா அடியிலிருந்து கலந்து விட்டக்கப்புறம் கடாயில் ஊற்றுங்க. அப்போ தான் மாவு அடியில் தங்காமல் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும். மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் வச்சுக்கோங்க. இப்போ கை விடாமல் கலந்து விட ஆரம்பிங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு கெட்டிப்படாமல் அடி பிடிக்காமல் ஹல்வா வரும். இப்போ பார்த்திங்கன்னா ஹல்வா கெட்டியாக ஆரம்பிச்சிருக்குங்க. கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ சரியாக 2 நிமிஷம் ஆச்சுங்க. பாருங்கள், கெட்டி பட்டிருக்கு கொஞ்சம். பார்த்திங்கன்னா பபிள் வரவும் ஆரம்பிச்சாச்சு. நல்லா கலந்து விட ஆரம்பிங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக 5 நிமிஷம் ஆயிருக்குங்க. நல்லா சுருள ஆரம்பிச்சிருக்கு. பபிள் நல்லா வர ஆரம்பிச்சிருக்குங்க. இப்போ நல்லா பபிள் வெடிக்கிற மாதிரி இந்த மாதிரி வந்தக்கப்புறமே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா நெய், அதை ஒரு ஃபர்ஸ்ட் பேட்ச் நான் ஆட் பண்ண போகிறேன். பபிள்ஸ் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இப்போது ஒரு கொஞ்சமாக நெய் ஃபர்ஸ்ட் பேட்சாக ஆட் பண்ணுறேன். நெய் ஊற்றிட்டு நல்லா அந்த நெய் ஹல்வா இழுத்துட்டக்கப்புறம் அடுத்த பேட்ச் நம்ம சேர்த்துக்கலாம். அது சேர்க்க ஹல்வா ரெடி ஆகிடும். பாருங்கள், நம்ம ஊற்றின நெய் நல்லா இழுத்துக்குச்சு. ஹல்வா கன்சிஸ்டன்சியும் வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம கடையில் கிடைக்கிற ஹல்வாவோட பதத்துக்கு வர ஆரம்பிச்சாச்சு. பாருங்கள், நெய் நல்லா எடுத்துக்கிச்சு. இப்போ கொஞ்சமாக மறுபடியும் நெய் சேர்க்குறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்துக்கிட்டே இருங்க. இது ரொம்ப நேரம் ஆகாதுங்க. சீக்கிரமாக ஹல்வா ரெடி ஆகிடும். ஹல்வா செய்யணுன்னா மாவு பிசைஞ்சு பால் எடுத்து அதை புளிக்க வச்சு செய்வோம். ஆனால் இந்த டைப்பில் ஹல்வா செஞ்சு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளார நம்ம ஹல்வா செஞ்சு முடிச்சிடலாம்.
நம்ம சர்க்கரை எல்லாம் எதுவுமே சேர்க்கலைங்க, நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துருக்கோம். அதனால் இது தாராளமாக வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹல்வா வந்து கடாயிலேருந்து ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிருக்குங்க. கலந்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சுருண்டு வருது. இப்போது 3rd பேட்ச் ஆஃப் கீ வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நெய் சேர்த்துட்டக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஹல்வா வந்து கடாயிலே உருண்டு வரும் நல்லா. பார்த்திங்கன்னா கடையில் கிடைக்கிற ஹல்வா மாதிரியே இருக்குங்களா? இன்னும் ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து குக் பண்ணால் போதும். பாருங்கள், ஹல்வா வந்து கடாயிலே ஒட்டாமல் நல்லா சுருண்டு வந்தாச்சு. அவ்வளோதாங்க, நம்ம வீட்டிலே செய்யக்கூடிய ஹல்வா, கோதுமை ஹல்வா ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயாச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ரெஸ்பான்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். நம்ம நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ் சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய ரீசன்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். தொடர்ந்து நம்ம நிஷாஸ் ஃபுட் ஹட் சேனலை பாருங்கள். நன்றி.